கிருபையும் இறக்கும் நீங்கள் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகளாய் எங்களை உடைய சமூகத்திலே கர்த்த நீர் ஒன்றாய் கூட்டிச் சேர்த்திருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியராய் நீர் இன்று எங்களுக்கு பரலோகத்திலே நீர் பரத்திலே இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் நீர் இருந்து எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற கர்த்தராய் இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர்கள ஆண்டவரை நீ அதை முற்றிலுமாய் நீர் துடைத்து போடுகிறவராய் இருக்கிறீர் என்று நான் கடந்த நாட்களிலே கத்தங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே உம்முடைய புதிய உடன்படிக்கையின் மக்களாய் ஆண்டவரே புதிய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்க கூடியிருக்கிற மத்தியில் நீர் பிரசன்னராய் இருந்து தேவன் தாமே உடைய சத்தியங்கள் எங்களுடைய இருதயத்திலே தேவன் வெளிப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் பிரகாசிக்க செய்யும்படிக்காய் ஒரு விசை உடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த குடியினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களை நீர் ஆளுகை செய்வீராக, எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் செய்தி 28. இதுவரை எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் முதல் 8 அதிகாரங்களை ஆராய்ந்து படித்தோம். இனி நாம் 9ஆம் அதிகாரத்திற்குள் போக வேண்டும். ஆனால் 9ஆம் அதிகாரத்திற்கு போவதற்கு முந்தி இதுவரை நாம் ஆராய்ந்து படித்த அந்த முதல் 8 அதிகாரங்களை ஒரு மீள் பார்வை செய்வதும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அது எப்படி தொடர்புள்ளதாக இருக்கிறது என்பதையும் இந்த செய்தியில் பார்ப்போம். ஆகவே இந்த செய்தியிலே புதிய காரியங்கள் எதையும் நாம் பார்க்க போவதில்லை. ஏறக்குறைய முதல் 8 அதிகாரங்களை பற்றி நாம் என்னென்ன படித்தோமோ அதை நாம் சுருக்கமாக மீள்பார்வை செய்வோம். அதனுடைய விளைவு என்னவாக இருக்க வேண்டும்? அதை மீள்பார்வை செய்யும் போது நாம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். இந்த தலைப்பு கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்பது எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள், ஊன்றி பாருங்கள் என்று. எபிரேய விசுவாசிகளின் பின்புலம். இந்த எபிரேயர் கடிதத்தை இந்த ஆசிரியர் எழுதும்போது அவர்கள் எந்த வாசகர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதினார் என்பதை நாம் அடிக்கடி சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மீண்டும் அதை சுட்டிக்காட்டுவோம். வாசகர்கள் யூத கிறிஸ்தவர்கள். ஆனால் பாலஸ்தீனத்தில் இருந்த யூத கிறிஸ்தவர்கள் இல்லை, கிரேக்க பண்பாட்டில் அமைந்த யூத கிறிஸ்தவர்கள். அரசாங்கத்திடமிருந்தும் சமுதாயத்திடமிருந்தும் பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள், சித்திரவதைகள், இழப்புகள் அவர்களுக்கு வந்தது. அதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய துன்பங்களும் பாடுகளும் உண்மை. அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் சுவிசேஷத்தை வெளிப்படையாக மறுக்கவில்லை. மாறாக மெல்ல மெல்ல சுவிசேஷத்திலிருந்து அவர்கள் விலகி போய் கொண்டிருந்தார்கள் அல்லது தங்களை விலக்கிக் கொண்டிருந்தார்கள். அதன் பொருள் என்ன? மெல்ல மெல்ல சுவிசேஷத்திலிருந்து விலக்கிக் கொள்வது என்றால் இயேசுவை ஹோல்சேலாக மறுதலிப்பதில்லை. இயேசுவை விசுவாசிப்போம், ஆனால் பழைய முறைமையின்படி அல்லது பழைய உடன்படிக்கையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். அப்படி பழைய முறைக்கு, பழைய உடன்படிக்கைக்கு தள்ளும்போது இந்த சமுதாயத்திலிருந்து வருகின்ற உபத்திரவங்களும் துன்பங்களும் பாடுகளும் இழப்புகளும் எங்களுக்கு குறைந்துவிடும் அல்லது இல்லாமல் போய்விடும். இன்னொரு பக்கம் இயேசு விசுவாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு சுக வாழ்க்கை, நாளைக்கு பரலோகம். இந்த பின்புலம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பின்புலத்தை ஏன் மீண்டும் மீண்டும் நாம் சுட்டிக்காட்டுகிறோம் என்றால், ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விசுவாசிகளுடைய நிலை அப்படி இருந்தது என்று நாம் நினைத்துவிட வேண்டாம். இன்றைக்கும் அது உண்மைதான். என்றும் பல்வேறு சூழ்நிலைகளிலே தேவனுடைய மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள். துன்பங்களும் பாடுகளும் வரும்போது தேவனுடைய மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகின்றார்கள்? அவருடைய மறுவினை என்ன?
என்றால் உடனடியாக நம்முடைய துன்பங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சித்திரவதைகளையும் தவிர்ப்பதற்கு அல்லது தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அவர்கள் மறுதலித்து விட மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்தை வைத்துக் கொள்வது போல் வைத்துக்கொண்டு மெல்ல மெல்ல அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்வது. இந்த உலக வாழ்க்கை மிக அருமையானது. ஆகவே இந்த உலக வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும், ஆனால் நாம் மரித்தவுடன் பரலோகம் இருக்க வேண்டும். இது தொன்று தொட்டு தேவனுடைய மக்களுக்கு ஒரு பெரிய டெம்டேஷனாக, சோதனையாகத்தான் இருந்திருக்கிறது. எபிரேய கடிதத்தின் நோக்கம், உந்து நோக்கம், மோட்டிவேஷன், விசுவாசிகளுக்கு ஊக்கமும் எச்சரிக்கையும் தருவது. நமக்கும் தேவனுடைய மக்கள் என்ற முறையிலே நாமும் துன்பங்களும் பாடுகளும் நிறைந்த சூழ்நிலை வழியாய் போவதை தவிர்க்க முடியாது. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஏன் சித்திரவதைகள் வழியாக போவதை தவிர்க்க முடியாது. இல்லை, தேவனுடைய மக்களுக்கு இவைகளெல்லாம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பொய் சொல்கின்றார்கள். புதிய ஏற்பாடு அப்படி போதிக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கை அனுபவமும் அப்படி போதிக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கும் சரி, இன்று நமக்கும் சரி, இப்படிப்பட்ட ஊக்குவிப்பும் எச்சரிப்பும் அவசியமா இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முழு எபிரேயர் கடிதத்திலும் உள்ள மிக அற்புதமான ஒரு வாக்கியம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே தாங்கிக் கொண்டு ஓடக்கடவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பதற்கும் பின்பற்றி ஓடுவதற்கும் தாங்கும் திறன், என்டியூரன்ஸ் அவசியம். புதிய ஏற்பாட்டில் எங்கும் அது ஒரு கேக் வாக், அது ஒரு எளிமையான நடை, எளிமையான ஓட்டம் என்று எங்கும் இல்லை. நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான நடை, ஆனால் பொறுமையும் நீடிய பொறுமையும் தாங்கும் திறனும் அவசியம் என்பதை புதிய ஏற்பாடு தெள்ளத் தெளிவாக்குகிறது. ஆசிரியனுடைய ஊக்குவிப்பு நாம் சுதந்திரிப்பதற்கு நமக்கு முன்பாக ஒன்று இருக்கிறது. மிக அருமையானது, மிக விலையேற பெற்றது. இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதை விட பல மடங்கு மேன்மையான ரட்சிப்பு நமக்கு முன்பாக இருக்கிறது. ரட்சிப்பின் முன்சுவையை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் சுதந்திரிக்க வேண்டிய ரட்சிப்பு நமக்கு முன்பாக இருக்கிறது. சுதந்திரிக்கும் வண்ணமாக நீங்கள் முன் செல்லுங்கள், அதை இழந்து போகுமாறு நீங்கள் பின் செல்லாதீர்கள் என்பதுதான் முழு எபிரேயர் கடிதத்தின் ஊக்குவிப்பு. ஊக்குவிப்பு மட்டுமல்ல, எச்சரிப்பும் இருக்கிறது. பல வேளைகளிலே நாம் ஊக்குவிப்போம், ஆனால் எச்சரிக்க தவறுவோம், அல்லது எச்சரிப்போம், ஊக்குவிக்க தவறுவோம். இயேசுவை பழைய முறைமையோடு சேர்த்தால் நம்மிடத்தில் இருப்பது இயேசுவாக இருக்க மாட்டார், அல்லது நம்மிடத்தில் இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய முறைமையாக இருக்காது. அதை இந்த கடிதம் தெளிவாக்குகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிக அற்புதமான ஒரு வாக்கியம். இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். பழைய முறைமைகளை அவர் முடிவுக்கு கொண்டு வந்தார், அல்லது நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டார். முழு கடிதத்தின் சுருக்கமாக இதை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் மேன்மை என்ன, இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தின் மேன்மை என்ன, புதிய உடன்படிக்கையின் மேன்மை என்ன, விசுவாசிகளுடைய உரிமைகளின் மேன்மை என்ன, கிறிஸ்தவ நடத்தையின் மேன்மை என்ன என்று. எபிரேயர் கடிதம் இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் இயேசு நம் பிரதான ஆசாரியர் என்றும் விளக்குகிறது. ஒரு பக்கம் அவர் தேவனுடைய குமாரன், இன்னொரு பக்கம் இயேசு நம் பிரதான ஆசாரியர். மிக முக்கியமானது, மற்ற புதிய ஏற்பாட்டு ஆவணங்களிலே, டாக்குமெண்ட்ஸ், இயேசு தேவனுடைய குமாரன் என்பது தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. விசுவாசிகள், தேவனுடைய மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறும்போது அவர்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள். ஆதி சபை தொடங்கி இயேசு தேவனுடைய குமாரன் என்பதுதான் கிறிஸ்தவ அறிக்கையின் அடிப்படை. எபிரேயர் கடிதம் எதை புதிதாக முன்வைக்கிறது? இயேசு நம் பிரதான ஆசாரியர் என்பதை எபிரேயர் கடிதம் முன்வைக்கின்றது. எபிரேயர் கடிதத்திற்கு வெளியே புதிய ஏற்பாட்டில் அது இலைமறை காயாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. எபிரேயர் கடிதத்தில் அது தெள்ளத் தெளிவாக விவரித்து காண்பிக்கப்படுகின்றது. ஆகவே எபிரேயர் கடிதம் மிக முக்கியமானது. எபிரேயர் கடிதம் இல்லை என்றால் இயேசு நம் பிரதான ஆசாரியர் என்ற மாபெரும் உண்மை நம்முடைய அனுபவ வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு இன்றியமையாத அந்த உண்மை நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிய வராது. இப்போது நாம் இந்த 8 அதிகாரங்களில் நாம் பார்த்ததை மீள்பார்வை செய்கின்றோம். மிக முக்கியமானதை மட்டும் நாம் பார்ப்போம். அதிகாரம் 1, இதை நாம் 2ஆம் செய்தியிலும் இந்த சுருக்கங்களை பார்த்திருக்கின்றோம். நமக்கு நன்றாய் தெரியும், எனக்கும் நன்றாய் தெரியும். ஒரு சராசரி செய்தியிலிருந்து நாம் வாரந்தோறும் பார்க்கின்ற இந்த செய்திகளுடைய அடர்த்தி அதிகம் என்பதை நானும் அறிவேன், நாம் எல்லாரும் அறிவோம்.
மீண்டும் மீண்டும் நாம் கேட்ட இந்த செய்திகளை திரும்ப நாம் பார்க்காவிட்டால் நிச்சயமாக நாம் கேட்டவைகளில் ஒரு சிறு பகுதியைத்தான் நாம் உள்வாங்கிக் கொள்வோம், பெரும்பாலான பகுதிகள் மறைந்துவிடும். ஆகவே நீங்கள் இதை அடிக்கடி மீள்பார்வை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை வலியுறுத்துகிறேன். உங்களுக்கு அதிகாரம் 1, தேவன் பல்வேறு வழிகளில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசியிருக்கிறார். அவருடைய பூரணமான நிகருருவான பெர்ஃபெக்ட் ரெப்ரசன்டேஷன் தம் குமாரன் மூலமாக தம் இறுதி வார்த்தையை பேசியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பேசுதல். தேவன் சொற்கள் வழியாக பேசினார் கடந்த காலங்களிலே. இறுதியாகவும் அறுதியாகவும் உறுதியாகவும் தேவன் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவதற்கு சொற்கள் போதாது. ஆகவே ஒரு நபரை கொண்டு பேசுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பேசுதல். இந்த மனுக்குலத்திற்கு தேவனுடைய செய்தி என்ன என்றால் அதற்கு பதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய செய்தி, தேவனுடைய பேசுதல். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் கூறும்போது, நான் புறவினத்தாரிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியாக அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார். நற்செய்தி என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து நமக்கு தருகின்ற ஒரு சில நன்மைகளை நற்செய்தி என்று ஒரு நாளும் சுருக்கிவிடக்கூடாது. நற்செய்தி மாபெரும் செய்தி. நற்செய்தி ஒரு நபர், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்கிற நபரே நம்முடைய நற்செய்தி. குமாரன் தீர்க்கதரிசிகள் தூதர்கள் யாவரையும் விட மேன்மையானவர் என்று முதல் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம். மோசேயின் திருச்சட்டத்தை மீறுவதால் வரும் ஆபத்தை விட இயேசுவின் செய்தியை புறக்கணிப்பதால் வரும் ஆபத்து பெரியது என்கின்ற எச்சரிக்கையும் அங்கு உள்ளது. இன்னொரு பக்கம் வரும் காலம், வரவிருக்கும் காலமெல்லாம் இந்த உலகத்தின் ஆதிக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட்டுள்ளது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று பறைசாற்றுகிறது அல்லது முழங்குகிறது என்று சொல்லலாம். இயேசு யார்? அவர் தேவன். அவர் தேவனுடைய குமாரன். அவர் தேவனுடைய நித்திய குமாரன், தேவனுடைய மகிமையின் ஒளிவீச்சு, தேவனுடைய நிகர் உரு, அச்சு உரு. அவர் இந்த அகிலத்தை படைத்தவர். அது மட்டுமல்ல, படைத்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால் தாங்குகிறவர் என்று எபிரேயர் கடிதம் கம்பீரமாக தொடங்குகிறது. யார் இந்த இயேசு? நாம் துன்புறும் போதும் நமக்கு செய்தி தேவை, தேவனுடைய செய்தி, தேவனுடைய பேசுதல் தேவை. நம்மில் பலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கின்றவர்கள். நாம் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கின்றவர்கள், பணிவிடை செய்கின்றவர்கள், ஊழியம் செய்கின்றவர்கள். துன்புறுகின்ற பாடுபடுகின்ற மனிதர்களுக்கு, மக்களுக்கு நாம் பணிவிடை செய்கிறோம், சேவை செய்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட சேவை அவர்களுக்கு செய்கின்றோம்? நீங்கள் துன்புறுவதால், நீங்கள் பாடுபடுவதால் இயேசு கிறிஸ்து ஏதோ கையெறிந்த நிலையிலே இருக்கிறார் என்று நாம் ஒரு நாள் நினைத்து விடக்கூடாது. துன்புறுகின்ற மக்களுக்கு அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் ஊக்குவிப்பும் அளிப்பதற்காக எபிரேயர் ஆசிரியர் பயன்படுத்துவது, நீங்கள் இந்த இயேசுவை உற்று பாருங்கள். இவர் யார்? இவர் இந்த அகிலத்தை படைத்தவர். படைத்து அதை அப்படியே விட்டுவிட்டு அது பாட்டிற்கு அது நடக்கட்டும், காரியங்கள் நடக்கட்டும் என்று கைவிட்டவர் அல்ல. இந்த படைப்பின் இன்று வரை தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால் தன்னுடைய படைப்பை தாங்குகிறவர். அது மட்டுமல்ல, அவர் ஊனுருவான குமாரன். அவர் ஊனுருவில், மாம்சத்தில், மாம்சமும் இரத்தமுமாக மனிதனாக வந்திருக்காவிட்டால் தேவனுடைய உள்ளம் என்ன, தேவனுடைய இருதயம் என்ன, தேவனுடைய மனம் என்ன, மனிதர்களுக்காக தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் ஒரு நாளும் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம். ஆகவே ஊனுருவான குமாரனாக அவர் தேவனுடைய பேசுதல். அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறவர். பாவம் கொடிது, பாவங்களிலிருந்து சுத்திகரிப்பு அவசியம். நற்செய்தியின் முதன்மையானது, அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறவர். இந்த ஊனுருவான குமாரன் மனித வாழ்க்கையின் எல்லா பாடுகளூடாய் சென்று இறுதி பாடாகிய மரணத்தினூடாகவும் சென்று அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே இவர் பரமுயர்ந்த குமாரன், தூதர்களுக்கு மேலாய் பரமுயர்த்தப்பட்டவர். இன்று தேவனுடைய வலப்பக்கத்தில் அரியணை அமர்ந்திருக்கிறார். இதுதான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம். ஏதோ இயேசு தூதர்களை விட மேலானவர் என்று அது எளிமையாக சொல்லிவிட்டு போகவில்லை. அவர் நித்திய குமாரன், அவர் ஊனுருவான குமாரன், அவர் பரமுயர்ந்த குமாரன். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நபர் என்று 1ஆம் அதிகாரம் முன்வைக்கின்றது. இன்று இயேசு கிறிஸ்து மகிமையில் உள்ளார்.
கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார், கிறிஸ்து இயேசு அரியணை அமர்த்தப்பட்டார், கிறிஸ்து இயேசு பரமுயர்த்தப்பட்டார், கிறிஸ்து இயேசு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று 1ஆம் அதிகாரம் கூறுகின்றது. 2ஆம் அதிகாரம், தேவன் எல்லாவற்றையும் மனிதனின் ஆதிக்கத்தின் கீழ் வைத்தார் என்று சங்கீதம் 14 நாம் வாசிக்கின்றோம். மனிதன் இழந்த ஆதிக்கத்தை மீட்டெடுக்க குமாரன் மனித சுபாவம் பூண்டார். தேவன் மனிதனுக்கு ஆதிக்கத்தை கொடுத்தார். மனிதனை படைத்ததில் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை தேவன் ஒரு நாளும் கைவிடவில்லை. தேவன் கொடுத்த ஆதிக்கத்தை மனிதன் இழந்த போதும் இழந்த ஆதிக்கத்தை மீட்டு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தேவனுடைய குமாரன் மனித சுபாவம் பூண்டார். ஆதிக்கத்தை அபகரித்த பிசாசை முறியடித்து அவனுடைய அடிமைத்தனத்தின் கீழ் இருந்தவர்களை மீட்க அவர் மரணத்தில் நுழைந்து அதை வென்றார். இதை நாம் அடிக்கடி வலியுறுத்தியிருக்கிறோம். அவர் மரணத்தை பைபாஸ் பண்ணி மரணத்திற்குள் போகாமல் அதை வெல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் மரணத்திற்குள் போகாமல் அதை வென்றுவிட்டேன் என்று சொல்வது வெற்று. மரணத்திற்குள் சென்று அதை வென்று அவர் வெளிவந்தவர். இயேசு மெய்யாக ஒரு மனிதன். ஆகவே அவர் தம் மக்களுக்கு பிரதான ஆசாரியராக சேவிப்பதற்கு அவர் தகுதியானவர் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலேயே அது மெல்ல அந்த முன்னுரை கொடுக்கப்படுகின்றது. எபிரேயர் கடிதத்தின் மைய கருத்தாக இயேசு நம் பிரதான ஆசாரியராக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் என்று இருந்த போதும் 7, 8, 9, 10ஆம் அதிகாரங்களில்தான் அந்த மைய கருத்து விவரிக்கப்படுகின்றது. ஆனால் 2ஆம் அதிகாரத்திலேயே அது மெல்ல நிழலிட்டு காண்பிக்கப்படுகிறது. மனிதர்களுடைய சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் உற்றறிந்தவர். மனித வாழ்க்கையின் சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், கதறுதல்கள், கண்ணீர்கள் இவற்றிற்கெல்லாம் அவர் அந்நியமானவர் அல்ல. செவிவழி செய்தியாக கேட்டறிந்தவர் அல்ல. அவைகளை உற்று அனுபவித்து பட்டு அறிந்தவர் அவர். ஆகவே மனிதர்களாகிய நமக்கு, நம்முடைய மக்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற உதவி செய்ய அவரால் முடியும். முந்தியோ பிந்தியோ அல்ல, அல்லது சமயத்திற்கு ஒவ்வாத உதவி அல்ல. மனிதர்களாகிய நமக்கு எந்த சமயத்தில் உதவி செய்ய வேண்டும், எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பல வேளைகளில் தெரிவதில்லை. ஆனால் அவருக்கு எந்த சமயத்தில் உதவ வேண்டும், எப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும் என்பதை அவர் பரிபூரணமாக அறிவார். ஆகவே 1ஆம் அதிகாரம் இயேசு தேவன், தேவனுடைய குமாரன் என்றும் அல்லது தேவனுடைய குமாரன் என்றும், 2ஆம் அதிகாரம் அவர் மனித குமாரன் என்றும் கூறுகிறது என்றும் சொல்லலாம். பல காரியங்களை நாம் பேசும்போது குறைந்தபட்சம் இந்த வார்த்தைகளை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் இயேசு தேவனுடைய குமாரன், 2ஆம் அதிகாரம் இயேசு மனித குமாரன். இரண்டையும் சேர்த்து நாம் சொல்லலாம் நித்திய குமாரன், ஊனுருவான குமாரன், பரமுயர்ந்த குமாரன். எப்படிப்பட்ட குமாரன்? ஊனுருவான குமாரன், பரமுயர்ந்த குமாரன், இன்கார்னேட் சன், எக்ஸால்டட் சன் என்பதை இயேசு தாழ்ச்சியுற்று மாட்சியுற்ற குமாரன் என்று நாம் மிக அழகாக சுருக்கி சொல்லலாம். எபிரேயர் கடிதம் இதை சொல்கிறது. இயேசு தேவனுடைய குமாரன் என்பது தேவ மக்களுடைய தொன்று தொட்டு அறிக்கை. அது வெறுமனே ஒரு சொல் சிலம்பமோ அல்லது ஒரு மந்திரமோ அல்ல. இயேசு தேவனுடைய குமாரன் என்ற அறிக்கையின் உட்பொருள் என்ன? இந்த அறிக்கையின் உட்பொருள் இயேசு நம் களபதி, இயேசு நம் பிரதான ஆசாரியர். களபதி என்றால் யார்? இந்த பழைய படைப்பு என்பது ஒரு போர்க்களம், ஒரு ஆடுகளம். அங்கு மனிதர்கள் மரண பயத்திற்கு உட்பட்டு பிசாசுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மரண பயத்தினால் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களை தம் மரணத்தினால் விடுவிக்க வந்த களபதி அவர் இந்த களத்திற்கு வந்தார். நாம் இந்த களத்தில் கதறுதலோடும் கண்ணீரோடும் துன்பங்களோடும் பாடுகளோடும் போராடி பல வேளைகளில் தோற்று போவதைப் போல அவர் இந்த களத்திற்கு வந்து போராட்டங்களை எதிர்கொண்டார். ஆனால் அவர் தோற்று போகவில்லை, அவர் வென்றார். ஆனால் அவர் வென்றது மட்டுமல்ல காரியம், அவர் தோற்று போய் அடிமைத்தனத்திற்குட்பட்டு பயத்திற்குட்பட்ட மக்களை விடுவிப்பதற்காக வந்தார். ஆகவே அவர் நம் களபதி. இது ஒரு மீள்பார்வை என்பதால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் ஏன் களபதி என்ற வார்த்தையை தேர்ந்தெடுத்தோம்? அது நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி என்று வேதத்தில் இருக்கும். இவைகளெல்லாம் நாம் கடந்த வாரங்களிலே பார்த்திருக்கின்றோம். நம்முடைய தமிழ் வேதாகமும் ஒரு விதமான சொல்லாடலை பயன்படுத்தும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இது ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்பு. பல சொற்கள் இன்று வழக்கில் இல்லை. ஆகவே நாம் அந்த சொற்களுடைய வீரியத்தை, அது எவ்வளவு வீரியமுள்ள சொல் என்பதற்காக சில புதிய சொற்களை நாம் பயன்படுத்துகின்றோம். இயேசு நம் பிரதான ஆசாரியர். அவர் மரணம் உட்பட எல்லா மனித பாடுகளிலும் சோதிக்கப்பட்டதால், அனுபவித்ததால்,
நாம் பயன்படுத்துகிற வார்த்தை உற்றறிந்ததால். உற்று, உரு என்றால் அனுபவி, படு. அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவுகின்ற இரக்கமும் உண்மையும் உள்ள ஆசாரியர். மனிதனுக்காக தேவனுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒரு மனிதனை மகிமைக்குள் கொண்டு வருவது மட்டுமல்ல தேவனுடைய நோக்கம். அது தேவனுடைய நோக்கத்தின் முதல் படி. பல மகன்களை மகிமைக்குள் கொண்டு வருவது. இந்த எபிரேயர் 2:10 நம்முடைய உள்ளத்தில் நாம் பொறித்துக் கொள்ள வேண்டும். எப்படி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைக்குள் கொண்டு வந்தாரோ, நாம் உடனே கேட்கலாம், அவர் மகிமையிலே ஏற்கனவே இல்லையா? அவர் நித்திய குமாரன் என்ற முறையில் அவர் எப்போதும் மகிமையில் தான் இருந்தார் தேவனோடு. ஆனால் அந்த மகிமையை துறந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஹீ டைவஸ்டட், தம்மை வெறுமையாக்கி, அந்த மகிமையை வெறுமையாக்கி அவர் ஊனுருவான குமாரனாக மாறினார். மனிதன் என்ற முறையில் அவர் மகிமைக்குள் கொண்டு செல்லப்பட்டார் தேவனால். ஆனால் தேவனுடைய நோக்கம் ஒரு மனிதனை மகிமைக்குள் கொண்டு வருவது மட்டுமல்ல, பல மகன்களை, பல சகோதரர்களை, பல பிள்ளைகளை மகிமைக்குள் கொண்டு வருவது. மகிமைக்குள் கொண்டு வருவது என்றால் என்ன? இதே 2ஆம் அதிகாரத்தில் சகோதரர்களை பரிசுத்தம் செய்வது, பிள்ளைகளை விடுதலையாக்குவது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கைதூக்கி உதவுவது, இவையெல்லாம் மகிமைக்குள் கொண்டு வருவது என்பதனுடைய பொருள். நாம் ரட்சிப்பு ரட்சிப்பு என்று அடிக்கடி பயன்படுத்துகிற இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், இறுதியாக நம்மை மகிமைக்குள் நடத்துகிறார், கொண்டு வருகிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதும் உண்மைதான். ஆனால் மிக நேர்த்தியானது, நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நிகழ்காலத்தில் ஒரு நாள் எதிர்காலத்தில் நம்முடைய ரட்சிப்பு நிறைவுறும். பரிசுத்தமாக்குதல் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது மகிமை தொடங்கிவிட்டது என்று பொருள். இந்த பரிசுத்தமாக்குதல் நிறைவுறும் போது நாம் மகிமைப்படுத்தப்படுகிறோம். இதை நாம் வலியுறுத்த வேண்டியுள்ளது. எபிரேய விசுவாசிகளுக்கும் இன்று தேவனுடைய மக்களாகிய நமக்கும் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது மிக இன்றியமையாதது, கிரிட்டிக்கல். பரிசுத்தமாக்குதலில் 2 அம்சங்கள் உள்ளன. தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்படுவதும் பரிசுத்தமாக்கப்படுவதுதான். அது ஒரு கணத்தில் நிகழ்ந்து விடுகிறது. தேவனுடைய பார்வையில் அவர் நம்மை நீதிமானாக எண்ணுகின்றார். ஆனால் தேவனற்ற பல காரியங்கள் நம்மிடத்தில் உள்ளன. தேவனற்ற எல்லாவற்றையும் தேவ மக்களிடமிருந்து பிரிப்பது, களைவது, அது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு, ஒரு நாளிலே நடைபெறுவதில்லை. தொடர்ந்து மறுஉருவாக்கப்படுதல். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நல்ல மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வேறு பிரித்து வெளிக்கொண்டு வரப்பட்டார்கள். அது பரிசுத்தமாக்கப்படுதல் தான். ஆனால் எகிப்து அவர்களிடமிருந்து பிரிக்கப்படுவது நீண்ட நெடுங்காலம் நடைபெறுகிறது. எண்ணாகமம் 11:4-6 நீங்கள் இதுவரை வாசிக்கவில்லை என்றால் நீங்கள் வாசித்து பாருங்கள். மிக அற்புதமான வசனம். நாம் இன்று தேவனுக்கு நம்முடைய மக்களுடைய நிலை தெரியாதது ஒன்றும் அல்ல. அது குடும்பங்களாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய மக்கள் சில வேளைகளிலே அவருடைய நடத்தையும் அவருடைய குணத்தையும் பார்க்கும்போது நாம் இப்படி கேள்வி எழுப்போம், இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா, இவர்களெல்லாம் விசுவாசிகளா, இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா என்று. அதில் நாம் அதிர்ச்சி அடைவதற்கு ஒன்றுமில்லை. ஒருபுறம் அவர்கள் நிலையில் இடத்தை பொறுத்தவரை பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் அவருடைய நிலையில் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு நாளிலே, ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது, திருமணம் செய்த நாள் தொடங்கி இடத்தை பொறுத்தவரை அவர்கள் கணவன் மனைவிதான். ஆனால் கணவன் மனைவி என்றவருடைய உறவின் நிலை பல்வேறு தரங்களில் இருக்கலாம். 5 ஆண்டுகள் கழித்து அந்த உறவின் நிலை ஒரு மாதிரி இருக்கும். 10 ஆண்டுகள் கழித்து இன்னொரு மாதிரி இருக்கலாம். 20, 30, 40 ஆண்டுகள் கழித்து அந்த உறவின் நிலை, அதனுடைய தரம், அதனுடைய தன்மை மிகவும் மாறி இருக்கலாம். ஆகவே இடம் மாறவில்லை. கணவன் மனைவி என்ற உறவின் இடம் ஒன்றுதான். ஆனால் கணவன் மனைவி என்ற உறவின் நிலை, அதனுடைய தரம், அதனுடைய தன்மை மாறுகின்றது. தேவனுடைய மக்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இடத்தை பொறுத்தவரை. ஆனால் இன்று பெரும்பாலும் தேவனுடைய மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்தாதது அல்லது அலட்சியமாக இருப்பது, நிலையிலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவது, நமக்குள் பின்னி பிணைந்துள்ள, வேர் கொண்டுள்ள தேவனற்ற காரியங்களை நம்மிடமிருந்து பிரிப்பதையும் களைவதையும் பற்றி தேவனுடைய மக்கள் அதிகமான அக்கறை செலுத்துவதில்லை என்பது துக்கமான ஒன்று. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதை பற்றியும் பேசுகின்றது. மனிதனுக்காக தேவனுடைய நோக்கம் மகிமை. இதோ இயேசு மகிமையடைந்த மனிதன் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கூறுகின்றது. நற்செய்தி, முதல் மகனில் அவர் பல மகன்களை மகிமைக்குள் கொண்டு வருகிறார். 3-4ஆம் அதிகாரங்களிலே தேவன் மோசேயை விட மேன்மையானவராகிய தம் குமாரன் மூலமாக பேசுகிறார் என்று எழுதுகிறார்.
வனாந்திரத்திலே தேவனுக்கு எதிராக முரண்டவர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தின் இளைப்பாறுதலுக்குள் நுழையவில்லை. தேவனுடைய மக்களுக்கோ அதைவிட மேலான ஓர் இளைப்பாறுதல் காத்திருக்கிறது. தேவனுக்கு எதிராக முரண்டு அந்த இளைப்பாறுதலை இழந்து விடாதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது குறைந்தபட்சம் நாம் 2 அம்சங்களை சொல்லலாம். ஆரம்ப இளைப்பாறுதல், ஆழமான இளைப்பாறுதல். இன்று நாம் ஒரு இளைப்பாறுதலை அனுபவிக்கின்றோம். ஆனால் இதோடு ஒப்பிடும்போது வரவிருக்கின்ற இளைப்பாறுதல், நாம் இளைப்பாறுதல் சொல்லும்போது வேலையற்று இருப்பது, சும்மா இருப்பதுவே சுகமென்று அறியாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று தாய்மானவர் கண்ணியில் பாடுவது போல இளைப்பாறுதல் என்றால் சும்மா இருப்பது என்ற பொருள் அல்ல. போராட்டங்கள் இல்லாத, அச்சமில்லாத, பாவம் மரணம் இவைகளின் விளைவுகள் இல்லாத ஒரு புதிய வானம் புதிய பூமியிலே தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கை தான் இளைப்பாறுதல். அதை நீங்கள் இழந்து விடாதீர்கள். எபிரேயர் 3 தொடங்கும் போது இயேசு மோசேயை விட மேன்மையானவர், அவரை நீங்கள் ஊன்றி கவனியுங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதை நாம் மொழிபெயர்ப்பதாக இருந்தால் ஊன்றி கவனியுங்கள், உற்று கவனியுங்கள். அவரை நாம் உற்று கவனிப்போமானால் விசுவாசத்தில் உண்மையும் உத்தமமாக நிலைத்திருப்போம். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்ட இரட்சகர், எப்படிப்பட்ட தேவனுடைய குமாரன், எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர். மோசேயின் பணிவிடையை பற்றி கூறும்போது அவருடைய கனத்தையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தரத்தையும் குறைத்து சொல்லவில்லை. குறைக்காமல் இயேசுவையும் மோசேயையும் ஒப்பிடுகிறார். இதை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையை பற்றி பேசும்போது மனிதர்கள் என்ற முறையிலே இரண்டை ஒப்பிடும்போது ஒன்றை மிகவும் இழிவாகவும் மற்றொன்றை உயர்வாகவும் பேசுகின்ற சோதனைக்கு நாம் உட்படுவோம். அப்படி அல்ல. பழைய உடன்படிக்கை இழிவானதல்ல. பழைய உடன்படிக்கையில் போதாமைகள் உள்ளன. பழைய உடன்படிக்கையில் குறைவு உள்ளது. ஆகவே நாம் இந்த செய்தியை புரிந்து கொள்ளும் போதும் சரி, இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதும் சரி, பழைய உடன்படிக்கை அது இழிவானது, அப்படி அல்ல. மெய்யானது வந்த பிறகு நிழலுக்கு அங்கு வேலை இல்லை. மோசே உண்மையுள்ள பணியால் தேவனை அணுக, சேர, அண்ட மோசே வழியாக கிடைத்தது மட்டுப்பட்ட சிலாக்கியம். ஆனால் இயேசு தேவனுடைய குமாரன், கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் நேரடி சிலாக்கியம் மேன்மையானது. எபிரேயர் கடிதத்தின் இன்னொரு மிக முக்கியமானது தேவனை அணுகுவது, தேவனை அண்டுவது, தேவனை கிட்டுச் சேருவது, தேவனை சேருவது, ஆக்சஸ் டு காட். அது பழைய உடன்படிக்கையில் மட்டுப்பட்டது. தேவனை எப்படி அணுகக்கூடாது, எவ்வளவு தூரத்தில் தான் தேவனை அணுக முடியும் என்பதுதான் பழைய உடன்படிக்கை. மாறாக புதிய உடன்படிக்கை எந்த தங்கு தடையுமின்றி, எந்த மட்டுப்பாடுமின்றி, எந்த தடைச்சுவர்களுமின்றி தாராளமாக தேவனை அணுகுவது. நாம் மகிமையிலும் பாடுகளிலும் பங்குள்ளவர்கள் என்று இந்த 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். நாம் கிறிஸ்துவின் பங்குள்ளவர்கள், பரிசுத்த ஆவியில் பங்குள்ளவர்கள், பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்கள், இவைகளை நாம் பார்க்கின்றோம். அதே வேளையிலே எச்சரிக்கையும் உள்ளது. அவிசுவாசம் அல்லது இருதய கடினத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு 5 எச்சரிக்கைகள் எபிரேயர் கடிதத்தில் உள்ளன என்று நாம் பார்த்தோம். அலைதல், அவநம்பிக்கை, அசம்பந்தம், அலட்சியம், அடங்காமை. முதல் எச்சரிக்கை அலைதல் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். பாவத்தின் ஓட்டத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக பாவத்தின் இழுப்பில் இழுப்புண்டு போகுதல். இன்றும் அது தேவனுடைய மக்களுக்கு விந்தையான டிஸ்ட்ராக்ஷன் அல்ல. பாவத்தின் இழுப்பில் மெல்ல இழுப்புண்டு போதல். 2வது எச்சரிக்கை இங்கு பார்க்கின்றோம். அவிசுவாசம் அல்லது இருதய கடினம். தேவனுடைய சத்தியத்துக்கு தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். அவிசுவாசத்தையும் கடின இருதயத்தையும் தவிர்க்க விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், ஒருவரையொருவர் ஊக்கப்படுத்துங்கள். 4ஆம் அதிகாரத்திலே இளைப்பாறுதலை பற்றி பேசுகிறார். உண்மையான இளைப்பாறுதல் ஒரு நபர். யோசுவாவின் இளைப்பாறுதல் ஆரம்ப ஓய்வும் உண்டு, ஆழமான ஓய்வும் உண்டு. ஒரு புறம் கானானில் நுழைவது என்பது ஒரு இளைப்பாறுதல், அது ஆரம்ப ஓய்வு. ஆனால் அவர்கள் கானானிற்குள் யோசுவா தேவனுடைய மக்களை நடத்தின பிறகு அவர்கள் எல்லாரும் இளைப்பாறுதலோடு ஓய்ந்திருந்தார்கள், பகைவர்களே இல்லாமல் என்று ஒன்றும் எழுதவில்லை. ஒரு பக்கம் அது இளைப்பாறுதல், இன்னொரு பக்கம் போர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அது நாம் வரவிருக்கின்ற ஒரு இளைப்பாறுதலின் முன்சுவை என்றுதான் நாம் சொல்ல முடியும். அது முற்று முடிவான இளைப்பாறுதல் என்று சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட இளைப்பாறுதல் இன்று இருக்கிறது, வரவும் போகின்றது, இன்றும் இருக்கின்றது. இந்த இளைப்பாறுதலுக்கு நுழைய ஜாக்கிரதையாயிருங்கள். விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் தான் இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை நாம் சுதந்திரித்துக் கொள்கின்றோம். 4ஆம் அதிகாரத்தின் முடிவுக்கு வரும்போது அவர் கிறிஸ்துவின் மேன்மையான ஆசாரியத்துவத்தை ஒரு முன்னுரையை கொடுக்கின்றார். நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க உற்சாகப்படுத்துகின்றார். அவர் கர்த்தர் நம் பலவீனங்களில் பரிதபிக்கின்றார், நம் தேவைகளில் நமக்கு வலுவூட்டுகிறார். 5, 6ஆம் அதிகாரங்கள் இயேசு நம் பிரதான ஆசாரியர்.
நம்மோடு பரிதபிக்கவும் நமக்கு உதவவும் அவரால் முடியும். தேவனே அவரை பிரதான ஆசாரியராக நியமித்திருக்கிறார். சங்கீதம் 110 மிக முக்கியமான ஒரு பங்கை இந்த எபிரேயர் புத்தகத்தில் பங்கு வகிக்கிறது. உங்களுக்கு முதிர்ச்சி இல்லாததால் இன்னும் விளக்கமாக பேச முடியவில்லை. பல வேளைகளிலே தேவனுடைய மக்களிடத்திலே நாம் இந்த செய்தியை கொண்டு போகும்போது அவருடைய மனங்கள் முதிர்ச்சியற்றதாக இருக்கும். எபிரேயர் ஆசிரியருக்கு அது தெரியாததல்ல. 6ஆம் அதிகாரத்தில் எச்சரிக்கை வைக்கின்றார். புதிய யுகத்தின் நன்மைகளை முன்சுவை பார்த்தவர்கள் மறுதலித்து பின் சென்றால் மீண்டும் மனம் திரும்புதலுக்கு புதுப்பிக்க முடியாது. அது கடுமையான எச்சரிக்கை. ஆனால் அப்படி எச்சரிக்கும் போது கூட, ஆயினும் உங்களை பற்றி மிகச் சிறப்பான நம்பிக்கை எனக்கு உண்டு என்று சொல்கின்றார். ஒரு மேய்ப்பனின் உள்ளம் அல்லது ஒரு தகப்பனின் உள்ளம் கடுமையாக எச்சரிப்பது, ஆனால் அதே சமயத்திலே நான் இப்படி கடுமையாக எச்சரித்த போதும் உங்களை பற்றி எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு என்று சொல்கின்றார். முழுமையான முதிர்ச்சியை நோக்கி முன் செல்லுங்கள். தேங்கி நிற்கவோ பின் செல்லவோ வேண்டாம். பல வேளைகளில் பின் செல்லாமல் போகலாம், ஆனால் தேங்கி நிற்பது என்பது தேவனுடைய மக்களுக்கு எப்போதுமே இருக்கின்ற ஒரு ஆபத்து. இந்த 5ஆம் அதிகாரத்திலே மனிதனாய் பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கதறுதலோடும் கண்ணீரோடும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஏறெடுத்தார். அவர் இப்போதும் தம் மானிடத்தை களையவில்லை. இன்று அவர் மகிமையில் இருக்கின்றார், ஆனால் ஒரு மனிதனாக மகிமையில் இருக்கின்றார். கெத்செமனே வரை அவர் கீழ்ப்படிந்தார். மரணமாகவே இருந்தாலும் பிதாவின் சித்தத்துக்கு தம்மை கையளித்தார், ஒப்புவித்தார். இந்த பிரதான ஆசாரியர் காணிக்கைகள், பலிகள் மட்டுமல்ல, வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை ஏறெடுத்தார். இயேசு பாடுகளினூடாக கீழ்ப்படிந்தார். ஆகவே தம் மக்களுக்கு பூரணமான பிரதான ஆசாரியரானார் என்பது அவருடைய ரட்சிப்பின் பணி. அவருடைய பாடுகள் நிறைந்த வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் உள்ளது. பாடுகளின் மூலம் மகிமைக்குள் கொண்டு வரப்பட்டார். நாமும் நம் சூழ்நிலைகளில் பரீட்சிக்கப்பட்டு பாடுகள் மூலம்தான் மகிமைக்குள் கொண்டு வரப்படுகிறோம். பாடுகள், கீழ்ப்படிதல், தாங்கும் திறன் மூலம் பரிதபிக்கின்ற பிரதான ஆசாரியரானார். இந்த பாடுகளும் கீழ்ப்படிதலும் தாங்கும் திறனும் தேவனுடைய மக்களிடமும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மாற்று ஒரு செய்தி உண்டு. அது என்னவென்றால், அவர் பாடுகளின் மூலம் மகிமைக்குள் கொண்டு வரப்பட்டார். ஆகவே அவரை விசுவாசிக்கின்றவர்களுக்கு எந்த பாடுகளும் இல்லாமல் அவர்கள் ஒரு பைபாஸ் வழியாக அவர்கள் மகிமைக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்ற பொய்ச் செய்தி என்று பரப்பப்படுகிறது. அப்படி அல்ல. நம்முடைய பிரதான ஆசாரியர் என்ற முறையிலே அவர் நமக்கு எடுத்துக்காட்டாகவும் உள்ளார். மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை நாம் இங்கு வைக்க வேண்டும். எபிரேயரின் இருதயமும் மனமும். அவர்களுக்கு கேட்பதற்கு மனம் இல்லை. அடைந்த இடத்திலேயே நின்று விடுகிறார்கள். காரணம் என்ன? இருதயம் மனம் ஒன்றோடொன்று தொடர்புடையது. மேற்கொண்டு நாம் முன்னேறி சென்றால் சில பழைய கருத்துகளையும் பழைய உறவுகளையும் முற்றிலும் இழக்க நேரிடும். இதை யோசிக்கும் போது இருதயம் மிகவும் துன்புறும். இருதயத்திற்கு சுவையில்லாத ஒரு கருத்தை அறிவு ஏற்காது. அது அறிவுக்கு ஏற்றதாக இருக்கும், ஆனால் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அறிவு அதை ஏற்றுக்கொள்ளாது. இதை நான் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். மனிதனுடைய மேற்பகுதி அறிவாக இருக்கலாம், ஆனால் மனிதனுடைய மையப்பகுதி இறுதிதான். இருதயத்தை தொட நாம் தவறிவிட்டால் அவனுடைய அறிவை, மனிதனுடைய மனதை நாம் புதிதாக்க முடியாது. ஆகவே பல வேளைகளில் நாம் இந்த செய்தியை கொண்டு போகும்போது கூட முதலாவது செய்தியை கேட்கின்ற தேவனுடைய மக்களுடைய இருதயத்தை தொடுவதற்கு நம்மாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். செய்தியை எளிமைப்படுத்தலாம், செய்தியை நீர்த்து போக செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு அந்த செய்தியை எளிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தலாம். எந்த அளவிற்கு சுவாரஸ்யமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக்கலாம். ஒரு வேதபாட வகுப்பை நாம் நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியும் சுவாரஸ்யமாக ஆக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ அல்லது ஒரு நற்செய்தி கூடுகையிலோ நாம் நற்செய்தியை முன்வைக்கும் போது அவருடைய இருதயங்களை தொடுவதற்கு நாம் பிரயத்தனம் செய்ய வேண்டும். தேவனுடைய மக்களிடையே ஒரு சிக்கல் உண்டு. ஆசிரியர் சொல்கிறார், மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமையை பற்றிய போதனை திட உணவு. ஆனால் உங்கள் முதிர்ச்சியின்மை காரணமாக திட உணவை உங்களால் செரிக்க முடியவில்லை. இன்றும் தேவனுடைய மக்களுடைய, நாம் தேவனுடைய மக்கள் என்பது நாம் ஏறக்குறைய இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ தேவனுடைய மக்களின் நிலை என்ன? நாம் இப்பொழுது படிக்கின்ற இந்த செய்தியை ஒரு சராசரியான தேவனுடைய பிள்ளை கேட்டால் இது ஆழமானது என்று சொல்லிவிடுவார்கள். எபிரேயர் கடிதத்தை படித்தால் எபிரேயர் கடிதம் தான். இதில் ஆழமானது ஆழமற்றது என்று ஒன்றுமில்லை. நம்முடைய மனம் அதற்கு பயிற்றுவிக்கப்படவில்லை. நம்முடைய மனதை நாம் பயிற்றுவிப்பதற்கு இருதயம் ஆயத்தமாக இல்லை. தீர்வு என்ன? அரிச்சுவடியையே, ஆனா அவனா பாடத்தையே மீண்டும் மீண்டும் கொடுப்பது முதிர்ச்சியை கொண்டு வராது. அது அவர்களை பாலுண்கின்ற குழந்தைகளாகவே வைத்துக் கொள்ளும். எபிரேயர் ஆசிரியருடைய
மனப்பாங்கு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியத்துவத்தை புரிந்து சிலாகிப்பதுதான் அவருடைய முதிர்ச்சியின்மையை குணமாக்கும் மருந்து. நெடுங்கால முதிர்ச்சியின்மையிலிருந்து விடுவிக்கப்பட மனம் சிந்திக்க பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அது எளிதல்ல. எப்படி மூட்டை சுமப்பது அல்லது கல் உடைப்பது கடினமான பிசிக்கல் வேலையோ, அதுபோல சிந்திப்பது என்பது மனதின் ஒரு கடினமான வேலை. ஒரு சராசரியான மனிதன் மனதை சிந்திப்பதற்கு அவ்வளவு சீக்கிரத்தில் முன் வராது. ஆனால் மனம் சிந்திப்பதற்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும். மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் மனங்கள் சிந்திப்பதற்கு ஒரு நல்ல பயிற்சி. 6ஆம் அதிகாரம் முடிவும் போது அவர் வாக்குறுதி மெய்ப்படுதலும் அச்சாரமும் என்பதை பற்றி ஆபிரகாமை ஒரு எடுத்துக்காட்டாய் வைத்து பேசுகின்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தேவனுடைய வாக்குறுதியின் நிறைவேறுதல் எதிர்காலத்தில் தான் இருந்தது. ஆபிரகாமை பொறுத்தவரை, நான் உன்னை பெரிய தேசமாக மாற்றுவேன், பல தேசங்கள் உனக்குள் இருந்து வரும் என்பது. ஆனால் அவன் தன் மகனை ஈசாக்கை மீண்டும் பெற்றுக்கொண்டதில் வாக்குறுதி செய்யப்பட்டதின் முதல் தவணையை, முன் சுவையை, முன் தொகையை, முதற்கனியை பெற்றுக்கொண்டான். ஈசாக்கை பெற்றதும் ஈசாக்கை திரும்ப பெற்றதும் அச்சாரம். முழுமையான நிறைவான மெய்ப்படுதல் இன்னும் வரவில்லை. இது மிக ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு உண்மை. நம்முடைய ரட்சிப்பு எதிர்காலத்தில் தான் நிறைவாக மெய்ப்படுத்தப்படும். இன்று நாம் பெற்று அனுபவிக்கின்ற ரட்சிப்பு அதனுடைய அச்சாரம், முன் சுவை, முன் தொகை, முதற்கனி. அதற்காக இன்று நாம் நம்பிக்கையற்றவர்களா? இல்லை. ஒரு மனிதர் நம் பிரதான ஆசாரியர் அரியணையில் அமர்ந்திருக்கின்றார். ஆகவே அது தேவனுடைய வாக்குறுதி, தேவனுடைய ஆணையை விட மேலானது. தேவனுடைய மாறாத ஆலோசனை இரண்டு. ஒன்று விசுவாசத்தினால் நீதிப்படுத்தப்படுவது, இன்னொன்று நித்திய ஆசாரியத்துவம். பவுலுடைய கடிதங்களிலே விசுவாசத்தினால் நீதிப்படுத்தப்படுவதை பற்றி நாம் வாசிப்பது போல, எபிரேயர் தேவனுடைய இன்னொரு மாறாத ஆலோசனையாகிய கர்த்தராகிய இயேசுவின் நித்திய ஆசாரியத்துவத்தை பற்றி விளக்குகின்றது. பரமுயர்ந்த இயேசு நம் நம்பிக்கை. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலே பிரதான ஆசாரியராக, அரச ஆசாரியராக அரியணை அமர்ந்துள்ளார். இன்று அவர் நம் அடைக்கலம், இனிவரும் யுகத்தில் அவர் நம் மகிமை. இன்னும் அவர் நம் மகிமையாக மாறவில்லை, ஆனால் இன்று நம் அடைக்கலமாக உள்ளார். இரண்டிற்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் இன்று அவர் நம் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதே மாபெரும் நற்செய்தியாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு உலகம் வரவிருக்கிறது. அது முடிவுக்கால உலகம் அல்லது புதிய உலக அமைப்பு. தேவனுடைய வார்த்தையதே வரவிருக்கிற யுகம், வரவிருக்கிற நகரம், நிலையான நகரம், பரம நகரம், அசைக்கப்பட முடியாத ராஜ்யம், புதிய படைப்பு என்று பல்வேறு வார்த்தைகளால் வருணிக்கின்றது. அது துல்லியமாக எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வரவிருக்கிற ஒன்று இருக்கின்றது. இன்று நாம் அனுபவிப்பது நிழல்களின் உலகம், ஆனால் வரவிருக்கிற உலகம் மெய்யான உலகம். குமாரன் தேவனுடைய வலப்பக்கத்தில் அரியணை அமர்த்தப்பட்ட போது இந்த புதிய உலகத்திற்கு தொடக்க விழா செய்யப்பட்டது. ஆயினும் இன்னும் அது நிறைவு செய்யப்படவில்லை. கிறிஸ்துவின் மகிமையான வருகையில் நிறைவு செய்யப்படும் அந்த ஆனந்த பாக்கியம் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இயேசு நம் முன்னோடி. இயேசு தமக்காக மட்டுமல்ல, தம் மக்களுக்காகவும் பரம உலகத்திற்குள் நுழைந்திருக்கின்றார். இயேசு நம் முன்னோடியாக அங்கு நுழைந்திருக்கின்றார். அதனுடைய பொருள் என்ன? ரட்சிப்பின் பணி முழு நிறைவடைந்தது. ஒரு அமோக விளைச்சலின், அறுவடையின் முதற்கனிகள், முதற் பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். தலையானவர் மகிமையடைந்து விட்டார். அவருடைய உடலும் ஏற்ற காலத்தில் அவரோடு மகிமையடையும் என்பது நம்முடைய அசைக்க முடியாத நங்கூரமான நம்பிக்கை. இன்று நித்திய ஆசாரியரின் மன்றாட்டு ஊழியம் இதை செய்து முடிப்பதற்கான இன்றியமையாத வழியாக உள்ளது. எபிரேயர் கடிதத்தின் மையப்பகுதி 7, 8, 9, 10 இந்த 3 அதிகாரங்கள். அதிகாரம் 7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையான ஆசாரியர் என்று சங்கீதம் 110 அடிப்படையிலே விளக்குகின்றார். அதிகாரம் 8 மேன்மையான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று எரேமியா 31 அடிப்படையில் விளக்குகிறார். அதிகாரம் 9, 10 மேன்மையான பலியை சங்கீதம் 40 அடிப்படையில் விளக்குகின்றார். அதிகாரம் 7 நாம் பார்த்தோம், கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையில் பிரதான ஆசாரியராக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மெல்கிசேதேக்கு மிக பெரியவன் என்று அவர் பேசுகின்றார். ஏன்? ஆபிரகாம், அவன் மூலமாக ஆபிரகாமின் வழித்தோன்றலாகிய லேவியே அவனுக்கு தசமபாகம் செலுத்தினான் என்றால், மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை விட, லேவியை விட பெரியவன். மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் ஆரோனின் ஆசாரியத்துவத்தை விட மேன்மையானது. ஆகவே இந்த புதிய ஆசாரியத்துவம் திடுதிப்பென்று தேவன் கொண்டு வந்ததில்லை. அதுதான் தேவனுடைய முதல் நோக்கம். இயேசுவின் ஆசாரியத்துவம் ஆரோனின் ஆசாரியத்துவத்தை விட மேன்மையானது என்று நாம் பார்த்தோம்.
தேவன் ஆணையிட்டு உறுதிப்படுத்தியதால் அது மேன்மையானது. அது என்றென்றும் உள்ளது, நிரந்தரமானது, ஆகையால் மேன்மையானது. இயேசுவின் குணத்தினால் அது மேன்மையானது. அது ஒரே ஒரு தரம் செலுத்தப்பட்ட பலி போதுமானதாக இருப்பதால் அது மேன்மையானது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், புதிய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளில் இயேசு பிரதான ஆசாரியராக பணிவிட செய்கிறார் என்பது இலைமறை காயாக தொட்டு காட்டப்பட்ட போதும் எபிரேயர் கடிதம்தான் அதை தெள்ள தெளிவாக விளக்குகிறது. மெல்கிசேதேக்கு யார்? மெல்கிசேதேக்கு ஒரு சித்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளுக்கு அவர் ஒரு சித்திரமாக, நிழலாக இருக்கின்றார். ஆதியாகமம் 14 எதிர்காலத்தில் வரவிருக்கிற ஒரு மெய்ப்பாட்டிற்கு ஒரு சித்திரமாக இருக்கிறது. எபிரேயர் ஆசிரியன் தேவனுடைய நித்திய குமாரனின் அம்சங்களை மெல்கிசேதேக்கில் காண்கிறான். சங்கீதம் 114 சித்தரிக்கும் நித்திய ஆசாரியனுடைய குணாம்சங்கள் அல்லது அம்சங்கள் மெல்கிசேதேக்கில் காணப்படுகின்றன. வாக்குறுதி அளிக்கப்பட்ட மேன்மையான ஆசாரியனுக்கு மெல்கிசேதேக்கு ஒரு சித்திரமாக இருக்கிறார். அதிகாரம் 8 முதல் 10 நாம் 8 வரைதான் பார்த்திருக்கின்றோம். 9, 10 அடுத்த வாரம் தொடங்கி பார்ப்போம். சீனாயில் நிறுவப்பட்ட பழைய உடன்படிக்கையின்படி ஆரோன் வழி ஆசாரியர்கள் சேவிக்கிறார்கள். இயேசுவோ எரேமியா முன்னறிவித்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். புதிய உடன்படிக்கையின் அறிமுகம் பழைய உடன்படிக்கையை காலாவதியாக்கிவிட்டது. பழைய உடன்படிக்கை விலங்குகளின் பலி, புறம்பான கழுவுதல். இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் பலி பாவத்தின் குற்றமர மனசாட்சியை கழுவும் வீரியம் உள்ளது. இது முழுவதும் நாம் பார்க்கவில்லை. 8ஆம் அதிகாரத்தில் நாம் தொடங்கி இருக்கணும். 9, 10 இவைகளெல்லாம் விளக்கப்படும். இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் பலி தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே இருந்த தடுப்பை ஒழிக்கிறது. இதை நாம் மீள்பார்வை செய்ய வேண்டாம். அடுத்த வாரத்தில் இருந்து நாம் அதை பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் மிகவும் முக்கியமான ஒன்று, இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக, பிணையாளியாக இருக்கிறார் என்று பார்த்தோம். அதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்துவில் தேவன் மனிதனை சந்திக்கிறார், மனிதன் தேவனை சந்திக்கிறான். இதையும் நாம் ஒரு மந்திரம் போல் பயன்படுத்த வேண்டாம். தேவன் மனிதனை சந்திக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஊனுருவான குமாரனில் தேவன் மனிதனை சந்திக்கின்றார். ஊனுருவான குமாரனில் தான் மனிதர்களாகிய நாம் தேவனை பார்க்கின்றோம். ஊனுருவான குமாரனில் தான் தேவன் புலப்படுகிறார். பரமுயர்த்தப்பட்ட குமாரனில் மனிதன் தேவனை சந்திக்கிறான். தேவன் மனிதர்களை பார்க்கும்போது கிறிஸ்துவில் வைத்து பரமுயர்த்தப்பட்ட அந்த குமாரனில் பார்க்கிறார். ஆகவே மனிதர்கள் ஏற்புடையவர்கள். குமாரனுக்கு வெளியே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மில் பாவம் தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் குமாரனில், பரமுயர்த்தப்பட்ட குமாரனில் தேவன் மனிதனை பார்க்கும்போது மனிதனை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சில காரியங்களை நாம் வலியுறுத்தி சொன்னோம். இயேசு தம் உயிர்த்தெழுதலால் பிரதான ஆசாரியர். அவர் என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியர், நிரந்தரமான பிரதான ஆசாரியர் என்பதனுடைய பொருள், இயேசு தம் உயிர்த்தெழுதலில் மெல்கிசேதேக்கை போன்ற ஆசாரியரானார். சிலுவையில் இயேசுவின் ஜீவன் அழிவை எதிர்கொண்டது. ஆனால் அழிவினால், மரணத்தினால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நம் பிரதான ஆசாரியராக நியமித்தார். அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை. ஆகவே மரணம் போராடியது இயேசு கிறிஸ்துவை பிடித்து, கவ்வி பிடித்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அவரிடத்தில் பாவத்தின் ஒரு முனை, ஒரு சுவடு கூட காணப்படவில்லை. ஆகவே மரணத்தால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. இயேசு இன்று நம் பிரதான ஆசாரியர் என்று சொல்லும்போது, பிரதான ஆசாரியராக அவர் ஊழியம் செய்கின்றார், பணிவிடை செய்கின்றார். உயிர்த்தெழுதலில் அவர் பணிவிடை செய்கின்றார். அந்த பணிவிடையில் எவைகள் அடங்கும்? நம் பாவங்களை சுத்திகரிக்கும் பலி செலுத்தினார் என்று பார்க்கின்றோம். நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கின்றோம். நம் பலவீனங்களில் நமக்காக நம்மோடு பரிதபிக்கின்றார். நாம் தபிக்கும் போது அவர் உடன் தபிக்கின்றார். நாம் இரக்கத்தை பெறுகிறோம், கிருபையை கண்டடைகிறோம் என்று பார்த்தோம். நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று பார்த்தோம். நம்மை முற்று முடிய ரட்சிக்கிறார் என்று பார்த்தோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு ஆசாரிய பணிவிடை செய்கிறார் என்பது அவர் நம் பாவங்களை சுத்திகரிக்கும் பலி செலுத்தினார் என்பதோடு முடிவடையவில்லை. அவர் செய்து முடித்த ரட்சிப்பை முற்றுமுடிய நிறைவேற்றுவதற்காக அவர் ஆசாரிய பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பரத்தில் வேண்டுதல் செய்வது போல ஆவியானவர் இகத்தில், பூமியில் பரிசுத்தவான்களில் அவர் வேண்டுதல் செய்கிறார். நாம் ஆவியின் முதற் பலன்களை பெற்றிருக்கின்றோம். ஆனால் இன்னும் இந்த பழைய படைப்பில் மகிமைக்காக நாம் ஏங்கி தவிக்கின்றோம், பெருமூச்சு விடுகின்றோம். நீண்ட பொறுமையோடு
தாங்கும் திறனோடு அந்த மகிமையை நாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் செய்கின்றோம். நமக்காகவும் வேண்டுகின்றோம், தேவனுடைய மக்களுக்காகவும் நாம் வேண்டுகின்றோம். ஆவியானவர் நம் வேண்டுதலிலே நமக்கு உதவுகின்றார். இது மிகவும் முக்கியமானது. தேவனுடைய மக்களுக்கு அவர்கள் இந்த பழைய படைப்பின் பாடுகள், சிதைவுகள், சீர்கேடுகள் இவைகளிடையே வாழும்போது வரவிருக்கிற மகிமைக்காக அவர்கள் தவிக்கின்றார்கள். நாம் தவிக்கின்றோம். பரத்தில் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்வது போல பூமியில் நாமும் வேண்டுதல் செய்கின்றோம். அவருடைய வேண்டுதலின் எதிரொலிதான் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல், அல்லது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் பரத்தில் வேண்டுதலாக ஏறெடுக்கின்றார். பரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்வது போல பூமியில் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவுகின்றார். இதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 23, 27 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஜீவனின் வல்லமை என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது தேவன் நம்மையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்தார். இது கடந்த காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வரும்போது நாம் ஆவி, ஆத்துமா, உடலோடு, புதிய உடலோடு உயிர்த்தெழுவோம் என்பது எதிர்காலம். நிகழ்காலத்தை பற்றிய காரியம் என்ன? ஒன்றும் செய்யாமல் நாம் கட்டில் படுத்திருப்பதா? இல்லை. இன்றும் உயிர்த்தெழுதல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உயிர்த்தெழுதல் ஒரு தொடர் நிகழ்வு. புதிய ஏற்பாடு பயன்படுத்துகின்ற வார்த்தை நாம் புதிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், நாம் மறுஉருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் உயிர்த்தெழுந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நடைமுறை வாழ்க்கையில் அது எப்படி வெளிப்படுகிறது? தேவனுடைய மக்கள் எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்படுவார்கள், ஆனால் அவர்கள் நொறுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஜீவன் உள்ளது. தேவனுடைய மக்கள் பல வேளைகளிலே வழிகளெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவார்கள், ஆனால் வழியே இன்றி ஒடுக்கப்பட்டு விட்டார்கள் என்பதில் எது ஆச்சரியமானது? தேவனுடைய மக்கள் இந்த பழைய படைப்பிலே வேட்டையாடப்படுவார்கள், ஆனால் தேவன் தம்முடைய உயிர்த்தெழுந்த ஜீவனால் அவர்களை இரையாக்கப்பட விடமாட்டார். தேவனுடைய மக்கள் அடித்து கீழே தள்ளப்படுவார்கள், ஆனால் அழித்து கொல்லப்பட மாட்டார்கள். அதிகாரம் 8, கிறிஸ்து ஊழியம் பணிவிடை செய்கிற ஆசாரியர் என்று பார்த்தோம். புதிய ஊழியம் பழைய லேவிய ஊழியத்திற்கு எதிரானது, மாறானது என்று தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். புதிய ஊழியம் புதிய உடன்படிக்கை கொண்டு வருகிறது. அது பழைய உடன்படிக்கைக்கு எதிரானது, மாறானது. நம் பிரதான ஆசாரியர் பூமிக்குரிய பரிசுத்த இல்லத்தில், கூடாரத்தில் இல்லை, பரத்துக்குரிய பரம பரிசுத்த இல்லத்தில், கூடாரத்தில் உள்ளார் என்று எபிரேயர் 8 தொடங்குகிறது. பரத்தில் தேவனுடைய வலப்பக்கத்தில் அவர் அரியணை அமர்ந்திருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், தம் பணிவிடையை நிறைவேற்றுகிறார். இவை அனைத்தும் அடங்கும். அவர் அமர்ந்திருக்கிறார், அவர் வீற்றிருக்கிறார், அவர் ரட்சிப்பின் பணியை முடித்து விட்டார். அவர் ஒரு நிழலான கூடாரத்தில் பணிவிடை செய்யவில்லை, மெய்யான பரம கூடாரத்தில் பணிவிடை செய்கின்றார். மூன்றாவது, அவர் இன்று ஒரு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். இவைகளை நாம் பார்த்தோம். எபிரேயர் 8 தொடங்கும் போது இந்த மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்று தொடங்கும். அது மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் மட்டுமல்ல, இந்த முழு கடிதத்தினுடைய முக்கியமான பொருள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதன்மை பொருள், சுருக்கம், சாராம்சம், மைய கருத்து. எது? ஆரோனிய ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமைக்கு வழிவிடுகிறது. அது என்றென்றைக்கும் உள்ள உயிர்த்தெழுந்த ஜீவனின் வல்லமையுள்ள ஆசாரியத்துவம். பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்கு வழிவிடுகிறது. பூமிக்குரிய பரிசுத்த இல்லம் மெய்யான பரம பரிசுத்த இல்லத்திற்கு வழிவிடுகிறது. தற்காலிகமான அடையாளங்களான பலிகள் வீரியமும் நித்திய மதிப்பும் உள்ள பலிக்கு வழிவிடுகிறது. புதிய உடன்படிக்கையின் வாக்குறுதிகள் என்ன? கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். என் சட்டங்களை, என் விதிகளை, என் பிரமாணங்களை அவர்கள் இருதயங்களில் பதிப்பேன். இதற்கு மிக அருமையான எடுத்துக்காட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கு பவுல் கூறுகிறார், கிறிஸ்து இயேசுவில் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிற்றேன். பழைய உடன்படிக்கையில் தேவன் சட்டங்களை கொடுத்தார், விதிகளை கொடுத்தார். ஆனால் அவருடைய இருதயங்கள் அந்த சட்டங்களை, அந்த விதிகளை கைக்கொள்வதற்கு சாயவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையில் தேவன்
சட்டங்களையும் விதிகளையும் மட்டுமல்ல, அவைகளை நம் இருதயங்களில் பதிப்பேன், மனங்களில் பொறிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். தேவனுடைய மக்கள் தனிப்பட்ட உள்ளான வழியில் என்னை உற்றறிவார்கள் என்பது புதிய உடன்படிக்கை இன்னொரு வாக்குறுதி. புறம்பான ஒரு வழியில் அல்ல, உள்ளான வழியில் என்னை உற்றறிவார்கள். புதிய உடன்படிக்கை நமக்கு தேவனுடைய ஜீவனையும் பரிசுத்த ஆவியையும் அருளி இருப்பதால் உள்ளான வழியில் நாம் தேவனை உற்று அனுபவத்தில் அறிய முடியும். அவர்கள் பாவங்களை நினைக்க மாட்டேன், அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் என்பது மட்டுமல்ல, அந்த பாவங்களை நினைப்பதும் இல்லை என்று தேவன் கூறுகிறார். இந்த மீள்பார்வை நாம் ஏறக்குறைய முடிவு செய்துவிட்டோம். இந்த உடன்படிக்கை என்பது ஒரு பேரரசருக்கும் சிற்றரசர்களுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் போல தோன்றலாம். பல வேத அறிஞர்கள் அப்படி சொல்வார்கள். பழைய நாட்களிலே ஒரு பேரரசு சிற்றரசர்களோடு உடன்படிக்கை செய்யும் போது சில நிபந்தனைகள் இருக்கும், சில ஆசீர்வாதங்கள் வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கும். அதே அமைப்புதான், அதே வடிவம்தான் இந்த உடன்படிக்கையிலும் உள்ளது என்று உண்மைதான். ஆனால் உள்ளடக்கம், இந்த புதிய உடன்படிக்கையின் உள்ளடக்கம் முற்றிலும் வேறு தன்மை வாய்ந்தது. தேவன் முதல் முயற்சி எடுக்கிறார், மனிதர்களாகிய நாம் முயற்சி எடுக்கவில்லை. தம் மக்களுக்கு தாராளமான வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அன்பின் கயிறுகளால் தம் மக்களை தம்மோடு பிணைத்துக் கொள்கின்றார். தேவன் தம் மக்களோடு செய்த உடன்படிக்கை அரசியல் உறவு அல்ல, அது ஒரு குடும்ப உறவு. பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் உள்ள உறவை வருணிக்கும் போது கணவன் மனைவியை ஒரு உவமையாக அல்லது தந்தை மகனுடைய உறவை ஒரு உவமையாக பயன்படுத்துகின்றார். இந்த பாடலை நாம் கடந்த வாரத்திலும் பார்த்தோம். மீண்டும் ஒருவர் இந்த பாடலை வாசித்து நாம் இந்த நாளை நிறைவு செய்யலாம். விண்ணில் தேவாசனத்தின் முன் வல்ல மன்றாட்டு எனக்குண்டு, அன்புருவாய் ஆசாரியர் என்றும் வாழ்ந்து வேண்டுகின்றார். என் பேர் உம் கையில் பொறித்தீர், என் பேர் உம் நெஞ்சில் பதித்தீர், விண்ணில் நின்று நீர் சேவிக்க என்னை தள்ளுவார் யாருண்டு? சாத்தான் குற்றம் சாட்டுகையில், சோதனையால் நான் சோர்கையில், விண்ணை நோக்கி பார்க்கின்றேன் என் பாவம் யாவும் தீர்த்தவரை. என் பாவ ஆன்மாவை மீட்க மாண்ட மாசில்லா இரட்சகரை கண்ணோக்கி நீதியின் தேவன் மன்னித்து என்னை விடுவித்தார். பாரீர் உயிர்த்த செம்மறி, மாசில்லா என் செம்மை நீதி, மாறாதென்றும் இருப்பவர் மாட்சி கிருபையின் வேந்தர். உம்மோடொன்றானேன் சாகேன் நான், உம் இரத்தம் என்னை வாங்கிற்றே, விண்ணில் கிறிஸ்துவோடன் ஜீவன் தேவனில் மறைந்துள்ளதே. அருமையான பரிசுத்தவான்களே, நிச்சயமா இந்த வேத ஆய்வை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றுவது தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் நீங்கள் கொண்டுள்ள அன்பை அது காண்பிக்கின்றது. உங்கள் அன்பின் பிரயாசங்களை மறந்து போகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. ஆகவே நாம் கேட்கின்ற இந்த செய்திகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சேவிக்கின்ற தேவ மக்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மெய்யாக்குவார். நாம் இந்த வேத ஆய்வுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் கலந்து கொண்டு இந்த செய்திகளை நமக்கும் நம் தொடர்பில் இருப்பவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவோம். இந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது நான் ஏற்கனவே இன்று நான் சொன்னது போல தேவ மக்களுடைய அறிவை தொடுவது மிகவும் கடினம். அல்லது அவருடைய மனதை தொடுவதை விட அவருடைய இருதயங்களை தொடுவதற்கு நாம் முயல வேண்டும். இருதயங்களை தொட நாம் தவறிவிட்டால் மனதை தொடுவது ஏறக்குறைய முடியாத காரியம். இருதயங்களை நாம் தொட்டுவிட முடியும் என்றால் மனங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒளிரச் செய்வார், புதிதாக்குவார். ஆமென்.